ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்குரிய வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலகட்டத்தில் உங்களுடைய 3, 4, 5, 6 மாதம் 7, 8 மாதமாக இருந்தால் கூட இந்த மாதங்களில் பெண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டியது அவசியம். அதுதான் நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது. அந்த நஞ்சுக்கொடி இறக்கம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கிறது அவசியம். லோ லையிங் பிளசண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்கேன் ரிப்போர்ட் மூலியமாக தான் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இது யாருக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதே மாதிரி இது எந்த மாதத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, லோ லைன் பிளசண்டானா என்ன, இது வந்தால் குழந்தைக்கு எதுவும் ஆபத்தா, உடனே டெலிவரி ஆகிடுமா, இதனால நார்மல் டெலிவரி ஆகாதா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்கிற மாதிரி தான் எனக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் மெயினாக நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே, குறிப்பாக 3rd trimester நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டெய்லி அப்டேட்டடாக வருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. குறிப்பாக நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். ப்ரெக்னன்சி வீக் சீரீஸில் இப்போ நீங்கள் எந்த வாரத்தில் இருந்தாலும் அந்த வாரத்தில் குழந்தை எப்படி இருக்கும், என்ன வளரும், எவ்வளோ வெயிட்டில் இருக்கும், என்ன உறுப்பு தோன்றிருக்கும், என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் அப்படின்றத ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ், ப்ரெக்னன்சி மந்த் சீரிஸ், ப்ரெக்னன்சி ஸ்கேன், ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட்னு தனித்தனி டைட்டில் வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் மூலியமாக தான் பிளசண்டா லோ லையிங்காக இருக்குது, இல்லைனா பிளசண்டா ப்ரீவியா, பிளசண்டா இஸ் க்ளோஸ்டு சர்விக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத உங்கள் ஸ்கேனில் ரிப்போர்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர் இதை சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். எங்கள் குழந்தைக்கு எதுவும் ஆகிடுமோ, இல்லை வேகமாக ப்ரீ பர்த் ஆகிடுமா, இல்லைனா பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாருக்குமே அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நஞ்சுக்கொடி கீழே இருக்கிறதுன்னு கண்டறியப்பட்டுருச்சு அப்படின்னா, அதாவது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, உடனே உங்களுக்கு குழந்தை ஆபத்தில் இருக்குது அப்படின்னா அர்த்தம் கிடையாது. சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்களுடைய 20 வார ஸ்கேனில் லோ லையிங் பிளசண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, பல பெண்களுக்கு கர்ப்பப்பை வளர வளர நஞ்சுக்கொடியோடைய நிலை மேலே ஏறிக்கிட்டே வரும், இல்லைன்னா மேலே மாறிக்கிட்டே வரும். புரியும்படி சொல்லணுன்னா, குழந்தையோட பொசிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி நஞ்சுக்கொடியோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நார்மலாக 20 வார கர்ப்பத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேரில் 9 பேருக்கு இந்த லோ லையிங் பிளசண்டா திரும்பவும் நார்மலாக அப்படியே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது தான் அந்த RGOGயோட தகவல் அப்படிங்கிறது. அப்படின்னா நஞ்சுக்கொடி இறக்கம்னா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்குமான ஒரு கனெக்ட் அப்படிங்கிறது. நஞ்சுப்பை, நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது இது வழியாக தான் குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன், ஊட்டச்சத்து, பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே போகும் முக்கியமான உறுப்புகளுக்கு. இது பொதுவாக கர்ப்பப்பையோடைய மேல் பகுதியில் ஒட்டி இருக்கும். ஆனால் சில கர்ப்பங்களில் தான் நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது கர்ப்பப்பையோடைய கீழ் பகுதிகளில், கர்ப்பப்பை வாய்க்கு அருகில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்ப்பப்பை வாயிலிருந்து 2 சென்டிமீட்டருக்குள்ளே நஞ்சுக்கொடி இருந்துச்சு அப்படின்னா அதை லோ லையிங் பிளசண்டா அப்படின்னு குறிப்பிடுவாங்க. கர்ப்பப்பை வாயை நஞ்சுக்கொடி முழுமையாக மூடி இருந்துச்சு அப்படின்னா அதை பிளசண்டா ப்ரீவியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ லோ லைன் பிளசண்டாவுக்கும் உங்களுக்கு பிளசண்டா ப்ரீவியாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். 2 சென்டிமீட்டர் அளவுக்கு உங்களுக்கு நஞ்சுக்கொடி இருந்துச்சு அப்படின்னா, கர்ப்ப வாயிலிருந்து இருந்துச்சுன்னா லோ லையிங் பிளசண்டா. அதுவே கர்ப்ப வாயை மூடிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பிளசண்டா ப்ரீவியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிளசண்டா அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருந்து வரக்கூடிய முக்கியமான சத்துக்கள் எல்லாத்தையுமே குழந்தையை ஃபில்ட்ரு பண்ணி அனுப்பும். அந்த பிளசண்டா அப்படிங்கிறது, நஞ்சுப்பை அப்படிங்கிறது. அதனால தான் குழந்தைக்கு எந்தவித இன்ஃபெக்ஷன்ஸோ, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம டைஜஷன் பண்ணுற மாதிரி குழந்தை டைஜஷன் பண்ணாது. அதெல்லாம் இதனால தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு நஞ்சுப்பை அப்படிங்கிறது. ஓகே, இப்போ உங்களுக்கு நஞ்சுப்பை இறக்கம் இருக்குது அப்படின்னா எத்தனை மாதத்தில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக 20 வார ஸ்கேனில் நஞ்சுக்கொடியோடைய நிலை பார்க்கப்படுது. அப்படி நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு கீழே இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் பதட்டப்பட வேணாம். கர்ப்பப்பை வளர வளர நஞ்சுக்கொடி இணைஞ்சிருக்கக்கூடிய பகுதியும் மேல் நோக்கி நீள்றதுனால கர்ப்பப்பையில் உங்களுக்கு இப்போ லோ லைன் பிளசண்டாவோ இல்லை பிளசண்டா ப்ரீவியாவோ இருந்துச்சுன்னா கூட அடுத்த கட்டத்தில் கர்ப்பப்பை வளர வளர அதோட பொசிஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மருத்துவர் தேவையான நேரத்தில் திரும்ப ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு 32 வாரத்துலையும், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 36 வாரத்துலையும் திரும்ப அகைன் நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். அதை பொறுத்து டாக்டர் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.
2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, நஞ்சுக்கொடி இறக்கம் இருந்துச்சு அப்படின்னா, மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய அறிகுறி என்ன அப்படின்னா, பிறப்புறுப்புலேருந்து ரத்தப்போக்கு வருதான்னு பாருங்கள். குறிப்பாக கர்ப்பத்துடைய 2வது பாதியில், அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டரில் இல்லை அப்படின்னா கடைசி மாதங்களில் ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா, அது சாதாரணமாக எடுத்துக்க வேணாம். பிளசண்டா ப்ரீவியா தொடர்பான ரத்தப்போக்கு பல நேரங்களில் வலி இல்லாமலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ளீடிங் வருது ஆனால் வலி இல்லை, இதனால் குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக வீட்டில் உட்காந்துருக்காதீங்க. உடனே டாக்டரை பாருங்கள். ரத்தப்போக்கு அதிகமாக இருந்தாலும் டாக்டரை பார்க்கணும், லைட்டாக வந்தாலும் டாக்டரை பார்க்கணும். அதனால் ரத்தப்போக்கு ஏற்பட்டால் வீட்டிலே பார்த்துட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. அதுதான் இதுக்கான அர்த்தம். வலி இல்லை அப்படின்ற காரணத்துக்காக. ரத்தப்போக்கோட வயிற்று வலி, கான்ட்ராக்ஷனு இல்லை அப்படின்னா பிரசவ வலி வர்ற மாதிரியான அறிகுறிகள் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எதையும் கவனத்தில் எடுத்துக்காமல் உடனே டாக்டரை பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு பிரசவம் நெருங்கின டைம்லனா இந்த மாதிரி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. பிளசண்டா ப்ரீவியா இல்லை பிளசண்டா லோ லைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லா சிம்டம்ஸுமே நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நஞ்சுக்கொடி மேலே ஏறுறதுக்கு வீட்டிலே ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி. நஞ்சுக்கொடியை கையால் மேலே நகர்த்தவோ இல்லை அப்படின்னா ஏதாவது உடற்பயிற்சி செஞ்சு வீட்டு வைத்தியம் பண்ணி அதை திரும்ப வேறு இடத்துக்கு மாற்றுறதோ கண்டிப்பாக முடியவே முடியாது. கர்ப்பப்பை வளர வளர அதோட அமைப்பு மாற்றமடையும். இதனால் நஞ்சுக்கொடி அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும், அந்த எக்ஸசைஸ் பண்ணால் ப்ளசண்ட்டாக மேலே போயிடும் அப்படின்னு யார் சொன்னாலும் சரி, அதே மாதிரி இந்த உணவு சாப்பிடுங்க ப்ளசண்ட்டாக பொசிஷன் சரியாயிடும், அந்த மாதிரி சொல்லக்கூடிய தகவல்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது கட்டாயம் இயற்கையாகவோ செயற்கையாகவோ நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாது. ப்ளசண்டா ப்ரீவியா இல்லை லோ லைன் ப்ளசண்டா இதை பொறுத்த வரைக்கும் அது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கர்ப்பப்பை விரிவடைய தானாகவே மாறிக்கிறோம். டாக்டர் என்ன உங்களுக்கு ஃபாலோஅப் சொல்கிறாங்களோ அந்த ஃபாலோஅப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செக்கப் வர சொன்னாங்கன்னா செக்கப் போங்க, இல்லை ஏதாவது ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அந்த ஸ்கேன்ஸ் எல்லாமே தவறாமல் பண்ணிக்கோங்க. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நஞ்சுக்கொடி இறக்கம் இருந்துச்சுன்னா என்ன செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லா கர்ப்பிணிகளுக்கும் ஒரே மாதிரியான கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா உங்களுடைய பிளசண்டா எவ்வளவு கீழே இறங்கியிருக்கு, ரத்தப்போக்கு ஏற்படுதா, இல்லை கர்ப்பத்தையுடைய எத்தனாவது வாரத்தில் இருக்கீங்க, உங்களுடைய முந்தைய கர்ப்ப வரலாறு எப்படி இருக்குது, இது மாதிரி எல்லா விஷயத்தை பொறுத்து தான் டாக்டர் அப்படின்றவங்க தீர்மானிப்பாங்க. இப்போ உங்களுக்கு லோ லைன் பிளசண்டாவோ இல்லை பிளசண்டா ப்ரீவியாவோ இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. குறிப்பாக உடலுறவு அல்லது சில செயல்பாடுகளை தவிர்க்கணும் அப்படின்னு டாக்டர் கம்பல்சரி சொல்லுவாங்க. சர்விக்கல் ஸ்டிச்சஸ் இருக்கிறவங்க, லோ லைன் பிளசண்டா ப்ரீவியா இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே உங்கள் டாக்டர்கிட்ட இந்த கோர்ஸ் அண்ட் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் எது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க பாடி வேறு வேறு மாதிரி இருக்கும். தனியாக நீங்களே முடிவு செஞ்சு பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும், முழுமையாக உடற்பயிற்சியே செய்யக்கூடாது அப்படின்னா இருக்காதிங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணி பேசிக்கான சில நடைபயிற்சி மேற்கொள்ளலாமா, சில மைல்டு யோகாஸ் பண்ணலாமா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 5வது முக்கியமான விஷயம், இவங்க எல்லாரும் கனமான பொருட்களை தூக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நஞ்சுக்கொடி ரொம்ப கீழே இருப்பதாவோ இல்லைன்னா குறிப்பாக ரத்தப்போக்கு ஏற்பட்டுறதாவோ டாக்டர் கூறியிருந்தாங்க அப்படின்னா உங்களோட அன்றாட வாழ்க்கையில் உடல் உழைப்பு அதிகமாக வேண்டாம். டாக்டரோட கன்சல்டேஷனோட இது பண்ணுங்கள். ஏன்னா லோ லைன் பிளசண்டாக இருக்கிறப்ப வெயிட் தூக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. எவ்வளவு எடை தூக்கலாம் அப்படின்றதும் சிலருக்கு டவுட் வரும். இது எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரே அளவு அப்படிங்கிறதுனா கிடையாது. நீங்கள் அதிக வெயிட்டு தூக்க வேண்டாம். 1 கிலோவுக்கு அதிகமாக கூட நீங்கள் தூக்க வேண்டாம். அதனால் நார்மலாக வீட்டு வேலை கூட செய்யக்கூடாதா, அது கூட செஞ்சால் தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படின்னா கிடையாது. நார்மல் ரொட்டீன் ஒர்க்கு எல்லாமே செய்யலாம். அதிகமாக ரொம்ப சிரமப்பட்டு உடல் உழைப்பு போட்டு செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், உடலை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள், இதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி சில ஆக்டிவிட்டி வேறு ஏதாவது செய்யணுமா வேணாமாங்கிறத உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பாடி வேறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து ஸ்கேன் செய்கிறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நஞ்சுக்கொடி கீழே இருக்குது அப்படின்னு ஒரு முறை சொன்னால் அது பிரசவம் வரைக்கும் அப்படியே இருக்கும் அப்படின்னா கிடையாது. அதனால் ஃபாலோஅப் ஸ்கேன் எல்லாமே கட்டாயம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். 20 வாரத்தில் உங்களுக்கு லோ லைன் பிளசண்டா கண்டறியப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் லோ பிளசண்டா அப்படிங்கிறது அதோடைய கர்ப்ப வாயிலிருந்து கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்து தான் உங்கள் டாக்டர் அதை ரெகுலராக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கர்ப்பப்பையிலேருந்து உங்களோட பிளசண்டாவுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத திரும்ப திரும்ப நீங்கள் மதிப்பீடு செய்யணும். சில நேரங்களில் டிரான்ஸ்வெஜினல் அல்ட்ராசவுண்ட்ஸ் கூட தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பிறப்புறுப்பு வழியாக உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது பிளசண்டாவுடைய நிலையை துல்லியமாக பார்க்குறதுக்காக செய்யக்கூடிய ஸ்கேனு. சரியான முறையில் செய்யப்படும் போது உங்களுக்கு பாதுகாப்பானது தான். இதை தான் RGOG அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அதே மாதிரி 7வது முக்கியமான விஷயம் என்னென்னா, நஞ்சுக்கொடி கீழே இருந்துச்சு அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுல என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா குழந்தை நார்மல் டெலிவரி
டெலிவரி நடக்குமா? இல்ல குழந்தை நார்மல் டெலிவரிக்கு பாசிபிள் ஆகாதா? அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் வருது. இதுவும் பிளசண்டாவோடைய இறுதி நிலையை பொறுத்து தான். லாஸ்ட்டு உங்களுக்கு டெலிவரி ஆகிறப்ப பிளசண்டா அந்த டைமில் என்ன சிச்சுவேஷனில் இருக்கோ அதை பொறுத்து தான். கர்ப்பத்துடைய இறுதி நிலையில் பிளசண்டா கர்ப்பப்பை வாயை மூடி இருந்துச்சு அப்படின்னா குழந்தை வெளியில் வர்றதுக்கு பாதையே அடைச்சிருக்கும். அப்புறம் எப்படி குழந்தை வந்து வெளியில் வர முடியும்? அந்த மாதிரி சிச்சுவேஷனில் சி செக்ஷன் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் பிளசண்டா கர்ப்பப்பை வாயிலிருந்து போதுமான தூரத்தில் இருக்குது அப்படின்னா சில பெண்களுக்கு வெஜினல் பர்த் அப்படிங்கிறது பாசிபிள் ஆகும். நார்மல் டெலிவரிக்கு பாசிபிள் இருக்குது. எந்த முறையில் பிரசவம் பாதுகாப்பானது அப்படின்றத உங்கள் ஸ்கேனும் அண்ட் உங்களுடைய டாக்டர் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஓவர் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ 20 வாரம் இல்லை 25 வாரத்தில் எனக்கு பிளசண்டா ப்ரீவியா பிளசண்டா லோ லைனில் இருக்குது அப்படின்னா இதுதான் கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது கர்ப்பப்பை பெருசாக இன்னும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி உங்களுக்கு டெலிவரி ஆகக்கூடிய அந்த 9th மந்தில் ஒரு வாரத்துக்குள்ள டியூ டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளில் உங்களுக்கு என்ன சைஸில் இல்லை என்ன இடத்துல இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நார்மலாக இல்லை சி செக்ஷனா அப்படிங்கிறது முடிவாகும். இந்த மாதிரி கேசஸில் யாருக்கெல்லாம் கூடுதல் கவனம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் ஏதாவது சி செக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஐவிஎஃப் மூலமாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க, இல்லை 2 குழந்தைங்க இருக்குது, இல்லைனா 2க்கும் மேற்பட்ட குழந்தைங்க இருக்குது, கர்ப்பப்பையில் வேறு ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, லேப்ராஸ்கோபி இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கீங்க. இது மாதிரியான சில காரணிகள் பிளசண்டா ப்ரீவியா ஏற்படும் வாய்ப்போட தொடர்புடையதாக இருக்கலாம். இது வந்து இருக்கலாம், ஆனால் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிளசண்டா லோ லைன்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை கட்டாயம் உங்கள் டாக்டர் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு ஏன் இப்போக்கின்னு இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்றத டாக்டர் தெரிஞ்சுப்பாங்க. எந்த நேரத்தில் நீங்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நஞ்சு கொடி கீழே இருக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா பிறப்புறுப்புலேருந்து ரத்தம் வந்துச்சுனாலோ இல்லை ரத்தப்போக்கு குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி, வலியே இல்லாமல் ரத்தப்போக்கு வந்தாலும் சரி, வயிற்று வலி இல்லைன்னா கான்ட்ராக்ஷன் ஏற்பட்டாலும் சரி, அடி வயிற்று வலி, பேக் பெயின் எல்லாமே இருந்தாலும் சரி, பிரசவ வலி மாதிரியான அறிகுறிகள் வந்தாலும் சரி, எதை பற்றியும் யோசிக்காமல் உடனே டாக்டரை பாருங்கள். இறுதியாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். நஞ்சுக்கொடி இறக்கம் அப்படிங்கிறது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா குழந்தைக்கு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் கிடையாது. அதே நேரத்தில் அதை அலட்சியமாக நினச்சிக்கிட்டும் இருக்க முடியாது. ரெகுலர் ஸ்கேன் போங்க, டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ப்ளீடிங் இது மாதிரியான வார்னிங் சைன் இருந்துச்சு அப்படின்னா உடனே டாக்டரை பாருங்கள். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக போடப்பட்ட தகவல் அப்படிங்கிறது தான். உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிளசண்டா லோ லையிங் இல்லைனா பிளசண்டா ப்ரீவியா குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலர் செக்கப் போகக்கூடிய உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கீழே ஹைப்பன எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும் ஹைப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி ப்ரெக்னன்சி பற்றின ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.